Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. நிறைய பேரு நீங்க pip install யூஸ் பண்ணி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ pip install pandas அப்படின்னு அந்த மாதிரி நம்ம பேக்கேஜையும் மித்தவங்க இன்ஸ்டால் பண்ண வைக்கலாமா? ஸோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட பேக்கேஜை மித்தவங்க எப்படி pip install யூஸ் பண்ணி பண்ண போறாங்கன்னு அண்ட் இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டில் இருக்கிற யார் வேணாலும் உங்களோட பைத்தான் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க உங்க லிங்க்டின் அண்ட் தென் உங்க ரெஸ்யூம்லையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம போய் அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஐ அதாவது பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம் பிஒய்பிஐ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிஒய்பிஐ அப்படின்னா பைத்தான் பேக்கேஜ் அண்ட் இண்டெக்ஸ். அண்ட் இதில் தான் நீங்கள் நிறைய பேக்கேஜஸை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் பாண்டாஸ் இப்போ நீங்கள் எதெல்லாம் பிப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ், அதே மாதிரி பிப் இன்ஸ்டால் மைசீக்வல், அது மாதிரி பிப் இன்ஸ்டால் ஏதாவது ஒரு டூல்ஸ் நீங்கள் நிறைய டூல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ நீங்களும் உங்களோட பேக்கேஜை இங்கே நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட பைச்சாம் போய்க்கிறேன். நான் பைச்சாம் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக பைச்சாம்ல எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம்? நீங்கள் ரெண்டு வழி இருக்கு. ஒன்று பிப் இன்ஸ்டால் போட்டு அந்த பேக்கேஜ் நேம் போடலாம். இல்லை இந்த மாதிரி ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ பைச்சாம்னா செட்டிங்ஸில் பைத்தான் இன்டர்பிரேட்டர்ல இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே பிப் இன்ஸ்டால் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம். இப்போ இங்க பிளஸ் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து என்னோட இந்த ப்ராஜெக்ட் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். இது என்னோடது. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நான் இங்கே சர்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்க என்னோடது வந்துருச்சு. ரைட், டேட்டா பைப்லைன் ஹெல்பர் ஆத்தர் வந்து கௌதம் அப்படின்னு வருது பாருங்க. அப்புறம் என்னோட மெயில் ஐடி இருக்கு. கிட்டப் நான் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்க வேணும்னா கிட்டப் பேஜை வந்து நீங்க அங்கே ஒரு இடத்துல கொடுக்கலாம். நான் அதை எங்கன்னு சொல்றேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா லைக் கிட்டப்பும் வரும். பட் இங்க பாத்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி, நான் தான் ஆத்தர். ஸோ இதை நான் சொல்லிக்கலாம், நான் ஒரு பைத்தான் பேக்கேஜை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், யார் வேணாலும் யூஸ் பண்ணுங்கடா, நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லலாம். இது உங்க ரெஸ்யூம்லயும் நீங்க ஆட் பண்ணலாம். அதுதான் ரொம்ப எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்கிறதெல்லாம் தவிர்த்து எனக்கு ஓகே என்னது பெருசா யாரும் யூஸ் பண்ணல. எண்ட் ஆஃப் டே எனக்கு இதுல என்ன லாபம்னா உங்க ரெஸ்யூம்ல இந்த மாதிரி நீங்க பைத்தான் பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். யார் வேணாலும் பிப் இன்ஸ்டால் டேட்டா பைப்லைன் ஹெல்பர்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்றதுக்கான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க வந்து எந்த ஐடி வேணாலும் யூஸ் பண்ணுங்க, ஆனா உங்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பைப்லைன் ஹெல்பர்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து பைச்சாம்ல கிரியேட் பண்ணிடுவேன். அதுக்குள்ள எகெயின் நீங்க ஒரு ஃபோல்டர் டேட்டா பைப்லைன் ஹெல்பர்னு போட்டுட்டு அதுல இங்க இருக்கிற எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் அப்படியே போடணும். ஓகேங்களா? ஸோ நீங்க இப்போ என்னோட எக்ஸாம்பிள் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி நான் டேட்டா கிளீனிங்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பேன், ஒரு லாஜிக் எழுதியிருப்பேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இதுல டெஸ்ட் கேஸ் எல்லாம் நீங்க எழுதணும். டெஸ்ட் கேஸ் இருக்கணும், ரீட்மி டாட் எம்டி இது கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி செட்டப் டாட் பிஒய், லைசன்ஸ், ரெக்குயர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி இது எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் பைச்சாம்ல வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் பைச்சாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது ப்ராஜெக்ட், ஸோ டேட்டா கிளீனிங் ஒரு ப்ராஜெக்ட், அதுக்குள்ள நான் வந்து டேட்டா பைப்லைன் ஹெல்பர் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்குள்ள ஓகேங்களா, அதுக்குள்ள எகெயின் நீங்க இது பண்ணணும். ஓகே. ஸோ நான் இங்க வந்து சொல்லும்போது இது வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லியிருப்பேன். ஐம் சாரி, பட் இது ப்ராஜெக்ட் கிடையாது. ப்ராஜெக்ட் வந்து நான் இங்க டேட்டா கிளீனிங்னு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டேட்டா பைப்லைன் ஹெல்பர் அண்ட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு டேட்டா பைப்லைன் ஹெல்பர்னு இருக்கு பாருங்களா, இப்படி கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிட் ஃபைல, ஸோ இனிட் ஃபைலில் வந்து நான் என்னெல்லாம் எழுதியிருக்கணும், பேக் ஃபைல், பிஒய் ஃபைல், கிளீனிங், இடிஎல், சீக்வல் பில்டர், அது மூணையும் நான் இங்கே வந்து ஃப்ரம் இம்போர்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கிளீனிங் டாட் பிஒய், இதில் ஒன்றும் இல்லை, ஒரு லாஜிக் எழுதியிருப்பேன், ரெண்டு லாஜிக் எழுதியிருக்கேன், ரிமூவ் நல் வேல்யூஸ், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ என்னோட இந்த பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் டேட்டாவில் இருக்கிற நல் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணலாம், டூப்ளிகேட்ஸையும் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு மெத்தடாக எழுதியிருக்கேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ரிட்டன் டிஎஃப் டாட் ட்ராப் என்ஏ, ஸோ இது வந்து பாண்டாஸோட இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது நீங்கள் பாண்டாஸ்லேயே பண்ணலாம், பட் அதையும் நான் இன்னும் ஷார்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, பாண்டாஸ் தான் நான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ட்ராப் டூப்ளிகேட்ஸ். ஓகேவா? ரெண்டு எழுதியிருக்கேன். அடுத்து இடிஎல் டாட் பிஒய், ஸோ இடிஎல் டாட் பிஒய்ல சிஎஸ்வி ஃபைல இதுக்குள்ள லோட் பண்றது, அந்த லோட் பண்ண சிஎஸ்வி ஃபைல டேட்டா ஃப்ரேமா மாத்துறது. அதாவது இப்போ நீங்க இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோட இந்த பேக்கேஜை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஎஸ்வியை ரைட் பண்ணணும். அந்த சிஎஸ்வி அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், அதுல இருக்கிற நல்ல ரிமூவ் பண்ணணுமா இல்ல அதுல இருக்கிற டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணுமா, அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சிஎஸ்வியா போடுவீங்க, அண்ட் தென் அது டேட்டா ஃப்ரேமா நீங்க மாத்துவீங்க. அதுவும் பாண்டாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணா கோட்ல எப்படி யூஸ் பண்றது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து வந்து சீக்வல் பில்டர். இப்போ இதுக்கே வந்து என்னோட சிஎஸ்வி ஃபைல பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சீக்வல் ரெடி பண்ணி கொடுத்துரும், ஒரு பில்ட் பண்ணி மட்டும் கொடுத்துரும். அது ஒரு சாம்பிளுக்காக நான் போட்டேன், பட் இந்த பேக்கேஜ் இந்த பர்டிகுலர் டாட் பிஒய் ஆப்ஷனல் தான். ஸோ இதுல வந்து பில்ட் செலக்ட் கொரி அண்ட் பில்ட் இன்சர்ட் கொரி. ஸோ இது என்ன பண்ணிரும், டேட்டாவெல்லாம் கிளீன் பண்ணி எனக்கு கொரியும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த மூணும் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நோட் பேட் பிளஸ் போனோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. இது என்னன்னா இப்போ என்னோட இந்த பர்டிகுலர் கோடை
யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அதுதான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் இங்க பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் யூசேஜ் மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, என்னோட பேக்கேஜையும் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். டேட்டா பைப்லைன் ஹெல்பர் என்னோட பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி அதுல இருந்து 2 மெத்தட்ஸ் நான் வந்து 3 மெத்தட்ஸ் நான் ரிமூவ் நல் வேல்யூ, லோட் சிஎஸ்வி டு டேட்டா ஃப்ரேம், பில்ட் செலக்ட் கொரி, இது மூணுமே இந்த 3 ஃபைல்ல எழுதியிருப்பேன் பாருங்க. இங்க இருந்து 2 மெத்தடையும் இன்வோக் பண்ணிட்டேன். இதுல இருந்து லோட் சிஎஸ்வி இன்வோக் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து பில்ட் செலக்ட் கொரியை இன்வோக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் எக்ஸாம்பிள் டேட்டா கிளீனிங் வந்து ஃபைல் பத் சாம்பிள் டேட்டா டாட் சிஎஸ்வி. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாம்பிள் டேட்டா டாட் சிஎஸ்வியும் இதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிடணும். அதுல காலம் 1, காலம் 2, 1,10, 2,20, இங்க வந்து ஒரு நல் வேல்யூக்காக நல், ஏன்னா நல்லும் நம்ம ஹேண்டில் பண்றோம் இல்லையா. அப்புறம் 4,20. இப்போ எக்ஸாம்பிள் யூசேஜ்ல இந்த ஃபைலை நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லோட் சிஎஸ்வி டேட்டா ஃப்ரேம். ஸோ லோடு சிஎஸ்வி டேட்டா ஃப்ரேம்ங்கிறது என்னோட மெத்தட். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து லோடுக்கு தனியாக கோடு எழுத தேவையில்லை. ஜஸ்ட் என்னோட இந்த மெத்தடை கால் பண்ணி அவங்க ஃபைல் பார்த்த உள்ள கொடுத்துட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குன்னு அந்த டேட்டா ஃப்ரேமை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் அதுல இருக்கிற நல் வேல்யூஸை நான் ரிமூவ் பண்ண சொல்றேன். காலம் 1ல நல் வேல்யூ இருக்கும், ரிமூவ் பண்ணு அப்படின்னு. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கிளீனான டேட்டா, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவுக்கு எனக்கு ஒரு சீக்வல் கொரியை ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ காலம் 1 இருக்கு, காலம் 2 இருக்கு, வேர் கிளாஸ்ல என்ன வேணும் எல்லாத்தையும் நான் இங்க பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மை டேபிள், என்னோட டேபிள் நேம், என்னென்ன காலம்ஸ், அண்ட் தென் கண்டிஷன்ல என்ன போடணுமோ இது மூணையும் நான் பாஸ் பண்ணிட்டு அந்த கொரியை எனக்கு பிரிண்ட் பண்றேன். லைக் ஜஸ்ட் வேரியபிள், அதை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, சாரி, இங்க ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் ஆகுது. இந்த இதுதான் அதுல இந்த NaN இருக்கிறது நல்லு. அடுத்து பாருங்க, அந்த நல் வேல்யூவை ரிமூவ் பண்ணிருச்சு. 0, 1, 2, 3 இருந்ததா, இப்போ பாத்தீங்கன்னா 0, 1, 3, 2 செகண்ட் இது அப்படியே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செலக்ட் கொரியும் பாத்தீங்களா ரெடி பண்ணிருச்சு. செலக்ட் காலம் 1, காலம் 2 ஃப்ரம் மை டேபிள் வேர் காலம் 1 கிரேட்டர் than 10. இதில் நான் கொடுத்தது அப்படியே எனக்கு ஒரு கொரியா ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இந்த பேக்கேஜை மக்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி அவங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. ஓகே, பட் இது வந்து எடுத்தோடனே டெஸ்ட் பண்ண முடியாது இதை நீங்க, பிகாஸ் நான் ஆல்ரெடி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்னோட பேக்கேஜை நானே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால தான் பண்ண முடியும். இப்போ உங்களால இந்த எக்ஸாம்பிள் அண்டர் ஸ்கோர் யூசேஜ் டாட் பிஒய் ரன் பண்ண முடியாது. இது எப்போ ரன் பண்ண முடியுங்கிறத நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பட் இதை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி லைக் ஒரு டம்மி இனிட் பிஒய் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் கிளீனிங்ல இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம், நம்ம எழுதின லாஜிக் கரெக்டா வேலை செய்தாங்கிறதுக்காக டேட்டாவை நான் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். என்னோட கோட்லயே நான் டேட்டாவை கொடுத்து நான் பாஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். மூணுலயுமே அதே தான் நடக்குது. ஓகேங்களா? மூணுலயுமே அதே தான் நடக்குது. ஓகே, ஸோ ஃபைனலா வந்து லைசன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் MIT லைசன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக். இது என்னன்னா என் கோட எல்லாருக்கும் நான் ஓப்பன் சோர்ஸா கொடுக்குறேன், யார் வேணாலும் என் கூட யூஸ் பண்ணுங்கன்றது சொல்றது தான் இந்த MIT லைசன்ஸ். ஓகேங்களா? இதை நீங்க இதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதுல என் பேர் இருக்கும், அதை மட்டும் நீங்க மாத்திக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து read.md, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இங்க தான் நீங்க வேணும்னா உங்களோட GitHub பேஜ் URL எல்லாத்தையும் நீங்க இங்க கொடுக்கணும். ஸோ இங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்காவே லைக் read.mdல போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ரைட் சைட்ல இதோட அவுட்புட் வரும். HTML டேக் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அழகா வரும். ஸோ இதுல வந்து இது கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நீங்க எந்த ஒரு பைத்தான் பேக்கேஜஸ்க்கு போனீங்கன்னாலும் வச்சுக்கோங்களேன், அவங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு ஒரு லைன் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுல போயிட்டு நம்ம வந்து பாண்டாஸ்னு சர்ச் பண்றோம். ஓகே, இப்போ பாண்டாஸ் இருக்கு, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல கீழே வந்தீங்கன்னா இது என்னது கிடையாது, யாரோ எழுதியிருக்காங்க. இப்போ அந்த இதுக்கு நான் வரேன். ஸோ இதுல வந்தேன்னா அவங்களோடதுங்க பாத்தீங்களா எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இவங்களோட read.md தான், readme.md தான். ஸோ இதுல எப்படி யூஸ் பண்ணணும், இன்னும் ஏதாவது லிங்க்ஸ் நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இது என்ன பண்ணுன்றது எழுதியிருக்கேன். அண்ட் தென் இன்ஸ்டலேஷன் பிப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கறது எழுதியிருக்கேன். அதே மாதிரி என்னோட எக்ஸாம்பிள் கோடு நாம எழுதியிருக்கோம் இல்லையா, அதோட லிங்கையும் நீங்க இப்படி பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படியே பாஸ் பண்ணீங்கன்னா இங்க லிங்கா அதுவே மாறிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஸ்டெப் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது கண்டிப்பா முக்கியம். அடுத்து ரெக்குயர்மெண்ட். ஸோ இதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் என்னன்னா உங்க சிஸ்டம்ல பாண்டாஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும். when I say உங்க சிஸ்டம், உங்க யூசர் யூஸ் பண்ண போற சிஸ்டம்ல பாண்டாஸ் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து setup.py. ஸோ இந்த setup.pyல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த செட்டப் டூல்ஸ், ஃபைண்ட் பேக்கேஜ், இதெல்லாம் நீங்க பிப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல என்னென்ன வேணும், என்னோட வெர்ஷன், ஸோ என்னோட நேம் ஃபர்ஸ்ட் என்ன, என்னோட ப்ராஜெக்ட் நேம் என்ன, என்னோட பேக்கேஜ் நேம் என்ன, என்னோட வெர்ஷன் என்ன. இப்போ நான் 0.1.0ன்னு வச்சிருக்கேன்னா, இப்போ நான் ஏதாவது நியூ சேஞ்ச் ஒரு மாசம் கழிச்சு நான் பண்ணணும்னா 0.1.1 நான் மாத்தி திரும்பவும் நான் வந்து பில்ட் பண்ணி மேல அப்லோட் பண்ணணும்.
என் பேரு, என்னோட இமெயில் அட்ரஸ். ஸோ இங்கே தான் பார்த்தீங்களா GitHub URL வேணும்னா உங்களோட ஆக்சுவல் GitHub URL நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்டாட்டிக்கா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வேற ஏதாவது ரெக்வயர்மென்ட் இருக்கா? இப்ப இந்த கோட் வந்து பைத்தான் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3.6 வெர்ஷன்ல தான் ஓடும். சில பேக்கேஜ் எல்லாம் சொல்லும். நீங்க வந்து இந்த ராங் பைத்தான் யூஸ் பண்றீங்க 2 வெர்ஷன்ல ஓடாது, என்னது 3ல தான் ஓடும்லாம் சில பேர் பேக்கேஜ் வந்து நமக்கு இன்ஸ்டாலே ஆகாது. ஏன்னா அவங்க எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. என்னோட பைத்தான் வந்து என்னோட பேக்கேஜ் யார் யூஸ் பண்ணாலும் அவங்க 3க்கு மேல தான் வெர்ஷன் யூஸ் பண்ணணும். அதெல்லாமே. அதே மாதிரி பாண்டாஸ் ரெக்வயர்மெண்ட் நம்ம அதை தான் இந்த ரெக்வயர்மெண்ட்.txt கொடுத்தோம். இந்த பூட் வேண்டாம். இது அடிஷனலா நான் போட்டேன் வேற ஒரு விஷயத்துக்காக. பட் பூட் நமக்கு தேவையில்லை. இந்த எக்ஸாம்பிளுக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம போட்டாச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்ட் எல்லாம் என்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லைன்னா இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண வேணாம். இனிமேல் அதுவே கிரியேட் ஆகும். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் கோடு பண்ணியாச்சு, அதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதியாச்சு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம பேக்கேஜை வேற ஒருத்தங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் போட்டாச்சு. இப்போ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க மேனுவலா வந்து கிரியேட் பண்றீங்க ஒரு ஃபோல்டர்னாலும் இப்படி பண்ணிக்கோங்க. பைசாம் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க எந்த ஐடி யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து நான் எல்லாத்தையுமே ஸ்டெப்ஸை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெஸ்ட் யுவர் பேக்கேஜ் லோக்கலி. நம்ம லோக்கலா நம்ம பேக்கேஜை டெஸ்ட் பண்ணணும். இது கண்டிப்பா நடக்கணும். ஸோ ரன் யுவர் டெஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் இது ஹெட்டிங், அதனால நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது பைத்தான் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு இந்த எடிட்டர், அதனால தான். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப் இன்ஸ்டால் பைடெஸ்ட் இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நீங்க உங்க பைசாம்ல எங்க இருக்கீங்களோ, ஓகேங்களா, அங்க டெர்மினல் போயிட்டு, ஏன்னா என்னது வந்து இது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் பிப் இன்ஸ்டால் பை டெஸ்ட்ன்றதை போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இது, ஏன்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ண போறோம், அதுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வேணும். என்னது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க டெஸ்ட் டைரக்டரிக்குள்ள ஃபர்ஸ்ட் போய்க்கோங்க. இந்த இடத்துல இப்ப டேட்டா கிளீனிங்குள்ள இருக்கமா, இதுல டெஸ்ட்டுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ டேட்டா கிளீனிங்குள்ள, ஓகே, டேட்டா அண்டர்ஸ்கோர் பைப்லைன் ஹெல்ப்பருக்குள்ள டெஸ்ட். ஓகேங்களா, இது ஓகே. ஸோ கரெக்டா எனக்கு அந்த டைரக்டரிக்குள்ள போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்படின்னாவே இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே. ஸோ இல்ல எனக்கு டைரக்டரி நாட் ஃபவுண்ட்லாம் வருதுன்னா இங்க பாருங்க நீங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்களா. இப்போ இந்த இடத்துல போயிட்டு பை டெஸ்ட் அப்படின்னு நீங்க ரன் பண்ணணும். ஓகேங்களா, அதை தான் நான் இங்க சொல்லியிருப்பேன். பை டெஸ்ட் அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் வந்து ரன் ஆயிடும். ஓகே. இப்போ நான் பை டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 40% ரன் ஆயிருக்கு, இது 60% பாஸ் ஆயிருக்கு, இது 100%. ஸோ சம்திங் எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஸோ பாஸ்டு அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வாங்க. இப்போ நீங்க பில்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட கம்ப்ளீட் பைத்தான் கோடையும் இப்போ நம்ம பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, பில்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பில்டு பேக்கேஜை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் உங்க சிஸ்டம்ல இருக்கணும். ஸோ நம்ம அடுத்து அதையும் வந்து பிப் இன்ஸ்டால் பில்டு போட்டு நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். பில்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கமாண்டை நீங்க ரன் பண்ணணும். பைத்தான் -m build. இது எங்கிருந்து ரன் பண்ணணும்னா, நம்ம இப்ப டெஸ்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கோம். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வந்துருங்க. அதை மறந்துடாதீங்க. ஏன்னா பில்ட் வெளியில நடக்கணும், டெஸ்ட்டுக்குள்ள கிடையாது. ஓகே. இப்ப இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட் டைரக்டரி இப்ப கிரியேட் ஆகும். இப்ப இந்த டிஸ்ட் டைரக்டரியை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப இந்த பில்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஸ்ட் டைரக்டரி கிரியேட் ஆகும். இப்ப பில்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த டிஸ்ட் டைரக்டரி வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த .egg info இதெல்லாம் கிரியேட் ஆகும். ஓகே, இங்க பாத்தீங்களா டிஸ்ட் டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டிஸ்ட் டைரக்டரியில 2 ஃபைல் வரும். ஒன்னு உங்க கம்ப்ளீட் கோடோட tar.gz ஒன்னு வரும். அதுக்கப்புறம் உங்க கம்ப்ளீட் கோடு .whl ஒன்னு ஒரு வீல், அதை தான் வீல்னு சொல்லுவாங்க, whl. இதை தான் நீங்க உங்க pypi-க்கு அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப். ஓகே. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து லோக்கலா இந்த பேக்கேஜ் நம்ம வந்து பிப் இன்ஸ்டால் மூலியமா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்க பாருங்க, பிப் இன்ஸ்டால் அந்த டிஸ்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கிற நம்ம பேக்கேஜ். ஸோ இங்க வந்து நம்ம பேக்கேஜை நம்ம மாத்திக்கணும் பேர். ஃபர்ஸ்ட் நான் இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது உங்க பேக்கேஜை உங்க சிஸ்டம்லயே இன்ஸ்டால் பண்ண முடியுதாங்கிறத நம்ம லோக்கலா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். அதான் பிப் இன்ஸ்டால் டிஸ்ட் அந்த டைரக்டரி. ஓகேங்களா, அந்த டைரக்டரி. அதுக்கப்புறம் இந்த டேட்டா பைப்லைன் ஹெல்ப்பர் அந்த வீல், நீங்க ஜஸ்ட் டேப் அடிச்சீங்கன்னா அதுவே ஃபுல்லா வந்துடும். ஓகேங்களா. ஸோ பிப் இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்கா அதுவே மாறிக்குச்சு. ./dist/data pipeline. ஓகே, tar.gz கொடுக்க கூடாது, வீல் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் வீல் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, whl டேப் அடிச்சீங்கன்னா அதுவே வரும். ஸோ நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி மாறிடும். இப்போ இதை நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்க சிஸ்டம்ல உங்களோட பேக்கேஜே இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம இதுல இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நீங்க இந்த எக்ஸாம்பிள் கோட ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் யூசேஜ் இந்த கோட இப்போ நீங்க ரன் பண்ணலாம். ஓகேங்களா, ரன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து வந்து ஃபைனலுங்க, இப்போ நம்ம வந்து இதை பப்ளிஷ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட
பைத்தான் இதுக்கு நம்மளோட பைத்தான் பிஒய்பிஐக்கு நம்ம வந்து இதை பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பப்ளிஷ் பண்றதுக்கு நமக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்கு, TWINE அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் TWINE அப்படின்னா என்ன. Twine is a utility for publishing Python package on PyPI. அவ்வளவுதான். Twine இருந்தா தான் நம்ம பேக்கேஜை நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி சில ப்ரீரெக்வசைட் இருக்கு. இந்த 4th ஸ்டெப்பை நம்ம பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல pypi.org அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் இதை நீங்க பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் அதை காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் அதில் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி லாகின் ஆயிருக்கிறனால உள்ள வருது. பட் இது சிம்பிளான சில விஷயம் தான் கேட்கும். ஓகேங்களா? ஸோ நான் வேணா லாக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ லாக் அவுட் பண்ணிட்டு நான் இதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெஜிஸ்டர் பார்த்தீங்களா, உங்க நேம், இமெயில் அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அவ்வளோதான். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். இது ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இது அவசியமா செட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் பண்ணணும். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் செட் பண்ணீங்க அப்படின்னா தான் அது ஏபிஐ கீ கொடுக்கும். ஓகே, அதெல்லாம் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்து உள்ள போய்க்கிறேன். நீங்க ஜிமெயிலுக்கெல்லாம் போடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். நீங்க ஜிமெயிலுக்கெல்லாம் உங்க போன்ல 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆப் மூலியமா பண்ணுவீங்களா, அதே தான். ஓகே, இப்போ உள்ள வந்துரும். நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனே இப்படி வந்துரும். அதுல இந்த ப்ரொஃபைல் நேமை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் நீங்க வந்தீங்கன்னா இங்க நீங்க சில வேலை செய்யணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க இமெயிலை நீங்க வெரிஃபை பண்ணணும். உங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்கை நீங்க கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பா எனேபிள் பண்ணணும். உங்க மொபைல் ஆப்ல வந்து இந்த கூகுளோட ஆத்தென்டிகேட் ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்க போன் நம்பர் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். அது முடிச்சோடனே ரெக்கவரி மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கவரி கோட ஜென்ரேட் பண்ண சொல்லி இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். எனக்கு ரீஜென்ரேட்னு இருக்கும், உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண சொல்லி பட்டன் இருக்கும். அதுவும் பண்ணணும். ஸோ 3 விஷயம் நீங்க பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க இமெயிலை வெரிஃபை பண்ணணும், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணணும், அண்ட் தென் இந்த ரெக்கவரி மெத்தடையும் ஜென்ரேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஏபிஐ டோக்கன்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த ஏபிஐ டோக்கன் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க எழுதின உங்க கோட பிஒய்பிஐக்கு பப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏபிஐ டோக்கன் ஜென்ரேட் ஆன உடனே மீன்ஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஆட் ஏபிஐ டோக்கன் ஒரு பட்டன் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒரு டோக்கன் நேம் எதுவே வேணாலும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து என்டையர் அக்கௌண்ட்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒண்ணுதான் காமிக்கும். அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஜென்ரேட் கிரியேட் டோக்கன் கொடுத்தீங்கன்னா ஒரு டோக்கன் வந்து கிரியேட் ஆகும். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அதை டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டோக்கன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் உங்களோட பைசாம்க்கு வந்துருங்க. இப்போ முடிஞ்சது, அந்த ஏபிஐ டோக்கன் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அந்த ஏபிஐ டோக்கனை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா திரும்பவும் இந்த 4th ஸ்டெப் பிப் இன்ஸ்டால் ட்வைன் அதை வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா அப்லோடு. அதுக்கு நீங்க ட்வைன் அப்லோட் dist/star. ஸோ டிஸ்டுக்குள்ள தான் நமக்கு அந்த வீலும் டார் ஃபைல் இருக்கும். இதை தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ட்வைன் மூலியமா அப்லோட் பண்ண போறீங்க. ஸோ இதை நீங்க அப்லோட் பண்ணும்போது இது பாருங்க சொல்லுது, யூ வில் பி ப்ராம்ப்டட் ஃபார் யுவர் பிஐ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்கேன், ஆனா அது ஏபிஐ டோக்கனை தான் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு நம்ம திரும்பவும் இதை வந்து நான் பேஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, என்டர் யுவர் ஏபிஐ டோக்கன் கேக்குது இல்லைங்களா? அந்த ஏபிஐ டோக்கன் வந்து நம்ம அங்க யூஐல ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா? இங்க செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இதுல வந்து நீங்க கீழே வந்து ஜென்ரேட் பண்ணும்போது நான் உங்களை காப்பி பண்ணிக்க சொன்னேன் இல்லையா ஏபிஐ டோக்கன்ஸ், இங்க நீங்க காப்பி பண்ணிருக்கணும். அதை இங்க ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணும்போது அது கண்ணுக்கு தெரியாது. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பப்ளிஷ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா லைக் ஓகே, ஸோ என்டர் யுவர் ஏபிஐ டோக்கன், இங்க நீங்க அதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பப்ளிஷ் ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட PYPI.org போயிட்டு நீங்க உங்க பேக்கேஜ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கேயே போயிட்டு உங்க அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி யுவர் ப்ராஜெக்ட்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே வரும். அதுல இந்த ப்ராஜெக்டா இதை வியூன்னு கொடுங்க. ஸோ இது உங்களோட பேஜுக்கு வந்துருச்சு. பாருங்க, இந்த மாதிரி தானே நம்ம மித்தவங்களதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தானே வரும். இதுதான் இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் உங்களோட பேஜ் விசிபிள் ஆகும். அதுல வந்து இப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு சொல்லுது. அந்த readme.md போட்டோம்ல அதெல்லாம் இங்க வருது பாருங்க. ஸோ கௌதம் என்னோட நேம் வருது,
ஸோ லைக் எம்ஐடி லைசன்ஸ் இதுதான், இந்த லைசன்ஸ் இருக்கணும், இது அப்ரூவ்டு, எல்லாம் 5 நிமிஷத்துல ஆயிரும். நீங்க எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து என்னோட பேக்கேஜை சொல்லிக்கலாம், என்னோட லிங்க்டின்ல போட்டுக்கலாம், என்னோட ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம், நானும் பேக்கேஜ் எழுதியிருக்கேன், யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் 5 நிமிஷம் ப்ராசஸ் தான். நீங்க எல்லாம் முடிஞ்சோடனே உடனே பப்ளிஷ் ஆயிரும். எதுக்குமே அப்ரூவலுக்கு வெயிட்டிங் டைம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் முடிச்சோடனே பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா போய் பிப் இன்ஸ்டால் போட்டு நீங்க வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் உங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்ல. அப்படி இல்லைன்னா பைச்சாம்னா உங்க செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இங்க போயிட்டு நீங்க டைரக்டா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ எழுதியிருக்காங்க பாருங்க. இதுக்கு யாரோ ஆத்தர் பேர் வருது, அவங்களோட மெயில் ஐடி வருது. ஸோ அந்த மாதிரி நம்மளுது இப்ப ஆட் ஆயிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்ப நான் வந்து ஒரு வெர்ஷன் அப்கிரேட் பண்ணணும், ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி பண்றது? ஓகே, அதுக்கும் என்னோட ஸ்டெப் கண்டினியூ ஆகுது. இப்ப கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ரீஅப்லோட். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப மெயின்டைன் ஆகுது. ஒரு விஷயத்த நான் அப்டேட் பண்றேன், ஒரு பக் ஃபிக்ஸ் பண்றேன், இல்ல ஏதோ சம்திங் பண்றேன்னா உங்களோட அந்த செட்டப் டாட் பிஒய்ல போயிட்டு நீங்க வந்து உங்க வெர்ஷன் நம்பரை வந்து மாத்திக்கணும். அது மாத்திட்டதுக்கு அப்புறம் நீங்க திரும்பவும் என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்ட் டைரக்டரியை டெலீட் பண்ணணும். ஓகேங்களா? அதை டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் பைத்தான் எம் பில்டுன்னு கொடுத்துட்டு திரும்பவும் ட்வைன் அப்லோட் டிஸ்ட் ஸ்லாஷ் ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா அது திரும்பவும் ஏபிஐ டோக்கன் கேட்கும், கொடுத்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். வெர்ஷன் நம்பர் மட்டும் வேற மாத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மொத்த ப்ராசஸும் பாத்தீங்கன்னா நான் நிறைய லைப்ரரிஸ் பைத்தான் பேக்கேஜ்ல விட்டுருக்கேன். ஸோ இது மொத்த ப்ராசஸ்மே ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயம், நல்ல கான்செப்டா யோசிங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய நீங்க ஜென்ஏ எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, சாட் ஜிபிடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல கான்செப்டா யோசிங்க. கோட் அது கொடுத்தாலும் ஐடியா உங்களுக்கு. ஒரு டேட்டால நான் இதை பண்ண போறேன், இல்ல யூஐக்கு நான் ஏதோ பண்ண போறேன், ஒரு நல்ல கான்செப்டை யோசிங்க. யோசிச்சு ஈவன் கிளவுடுக்கெல்லாம் கூட நீங்க ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் நான் வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அதை உட்காந்து திங்க் பண்ணுங்க. சாட் ஜிபிடி எல்லாம் யூஸ் பண்ணி லோக்கல் அந்த கோட் எல்லாத்தையும் நல்லா ஓடுதான்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நீங்க உங்க லைப்ரரியை பப்ளிஷ் பண்ணுங்க. அப்படி சக்சஸ்ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேக்கேஜோட யூஆர்எல் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ தட் எத்தனை பேர் என்ன மாதிரி பேக்கேஜ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களோட பேக்கேஜ் எல்லாம் நானே யூஸ் பண்ணி பர்சனலா யூஸ் பண்ணி நானே உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணலாம். அண்ட் தென் நல்ல ஒரு கோடா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜை நான் ஃப்ரீயா என்னோட லிங்க்டின் பேஜ்லயே பப்ளிஷ் பண்ணி உங்களை ஃபேமஸ் ஆகுறேன். ஸோ கிட்டத்தட்ட 50,000 பேர் என்னோட லிங்க்டின்ல இருக்காங்க. நீங்க நல்ல ஒரு பைத்தான் பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நானே உங்களை போஸ்ட் பண்ணி டேக் பண்ணி விடுறேன். அண்ட் நீங்களும் உங்க பேக்கேஜை லிங்க்டின்ல போட்டுட்டு லிங்க்டின்ல என்ன டேக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லிங்க்டின்ல என்னோட பேர் போட்டு என்ன டேக் பண்ணி லைக் நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை செக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அது மூலியமா அப்படியே நான் ரீபோஸ்ட் பண்ணிடுவேன் என்னோட பேஜ்ல. ஸோ நல்லா இருந்தது, ரியலாவே சூப்பரா இருந்தது, நீங்க சும்மா அலோ வேர்ல்ட் எல்லாம் பண்ணி போடக்கூடாது. ஓகே, ஸோ என்னோட லிங்க்டினோட யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு நீங்க நாங்க டேக் பண்ணுங்க. எவ்வளவு பேர் ரிலீஸ் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் தென் என்னோட லிங்க்டின் எல்லாத்துலயும் நான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன என்கரேஜ் பண்றதுக்காக ஜஸ்ட் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த கம்ப்ளீட் செட்டப், இந்த கோட் எல்லாமே என்னோட கிட்டப்ல போட்டு அந்த கிட்டப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சேனல்ல நிறைய டேட்டா இன்ஜினியரிங் வீடியோஸ், டேட்டா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் ஃபுல் மாஸ்டர் கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா போட்டிருக்கேன். நிறைய டேட்டா இன்ஜினியரிங் இன்டர்வியூ சீரியஸும் பண்ணிட்டு இருக்கேன், சீக்வல் இன்டர்வியூ சீரியஸும் இருக்கு. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ஸ்பெசிபிக் குட்டி குட்டி டேட்டா அனலிட்டிக்ஸும் பண்ணி ப்ராஜெக்ட்டும் பண்ணி அதையும் நான் வீடியோவா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போய் பாருங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்தியாஸ் மட்டும் இல்லைங்க, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி நம்மளுது தான். ஓகேங்களா? தமிழ் உடனே என்ன டேட்டா இன்ஜினியரிங்கே வேணா ஃபர்ஸ்ட்ங்கறான்னு நினைக்காதீங்க. வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி நம்ம தான். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம கம்யூனிட்டி நல்லா பெருசா வளரட்டும். அண்ட் தென் எல்லாருக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும். நிறைய படிங்க, நல்லா படிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி ஈஸியா சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். என்னோட பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.